Hi, welcome to Take a Break with VA. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஈஜிப்த் பயணத்தை தான் நாம் வந்து ஒரு vlog-ஆ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதோட தொடக்கத்தில் இருந்து முடிவு வரைக்கும் என்னோட ஈஜிப்த் பயணம் எப்படி போச்சு அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் vlog-ஆ இந்த சீரீஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்னோட ஃபஸ்ட்டு எபிசோட், இந்த ஈஜிப்தோட ஃபஸ்ட்டு எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஜிப்த் வீசா எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ ரெண்டாவது விஷயம், ஈஜிப்துக்கு போகும்போது எதெல்லாம் நீங்கள் பேக் பண்ணணும், ஸோ எதை நீங்கள் கண்டிப்பாக பேக் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், என்னோடய இமிக்ரேஷன் செக் லண்டன் கேட்விக் ஏர்போர்ட்லேருந்து தான் நான் ஈஜிப்துக்கு ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ லண்டன் கேட்விக் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், ஷார்ம் எல் ஷேக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே இமிக்ரேஷன் செக்ஸ் வந்து எப்படி இருந்தது, என்ன கேட்டாங்க, அது மட்டும் இல்லை அங்கே போயிட்டு சிம் கார்டு எங்கே வாங்குறது, ஸோ சிம் கார்டோட ப்ரைஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் மணி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட கரன்சி வேறு, நம்மளோட கரன்சி ஆப்வியஸாக வேறு. ஸோ அந்த கரன்சியோட எக்ஸ்சேஞ்ச் வந்து எங்கே வந்து கரெக்டாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு கூகுள் ரேட்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். பட் உங்களுக்கு லண்டன்லேயே வந்து நல்ல இது கொடுக்குறாங்களா, இல்லை வந்து நீங்கள் லோக்கலில் போய் அங்கே போய் வாங்கிக்கிறது பெட்டரா அப்படிங்கிற எல்லா கம்ப்ளீட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போகுது. வாங்க உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயத்தை பற்றி பார்ப்போம், வீசா. எப்படி வீசா அப்ளை பண்ணுறது, அதுக்கு முன்னாடி என்னென்ன டைப் ஆஃப் வீசா இருக்குதுன்னு பார்த்துக்கோம். ஸோ இந்தியன்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீசா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எம்பசியில், ஸோ நீங்கள் இன் பர்சனாக நீங்கள் போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி கூட உங்களோட ஸ்டிக்கர் வீசா நீங்கள் வந்து எம்பசிலேருந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்பி விட்டு அப்படியும் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டிக்கர் வீசா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா ஆன் அரைவல் வீசா. ஸோ இதை பற்றி நான் சொல்கிறேன் பின்னாடி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் பாஸ்போர்ட் மட்டும் வச்சுருக்கிறவங்களுக்கும் இந்தியன் பாஸ்போர்ட் ப்ளஸ் யூகே வீசா அல்லது ஷெங்கன் வீசா அல்லது யூஎஸ் வீசா, இந்த மாதிரி வீசாக்கள் நீங்கள் வச்சுருக்கும்போது உங்களோட ரெண்டு பேருக்கும் உள்ள ஆப்ஷன்ஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டராக மட்டும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீசா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா எம்பசியில் உங்களோட டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி நீங்கள் ஸ்டிக்கர் வீசா வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி வாங்கிக்கலாம். பட் உங்களுக்கு ஆன் அரைவல் வீசா கிடையாது. ஸோ நீங்கள் வெறும் இந்தியன் பாஸ்போர்ட் மட்டும் வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட எந்த வீசாவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆன் அரைவல் வீசா கிடையாது. ஸோ அப்படி யாராவது உங்கள்கிட்ட ஒரு ஏஜென்ட் சொல்லி ஏதாவது இது பண்ணாங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்மளுக்கு என்ன சொன்னாங்க, வீசா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து வீசா இருக்குதுன்னு சொன்னோன்னே ஓகே நம்ம அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளேயே போயிட்டு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் செக் பண்ணும்போது தான் எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. அது ஏன் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இங்கே வந்து உள்ளே என்ட்ரான உடனே வீசா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ உள்ளே போயிட்டு அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்த உடனே நேம் கேட்குது, இமெயில் அட்ரஸ் கேட்குது. ஸோ அவ்வளோதான் கேட்குது, ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி நேம் கேட்டிருக்காங்க, உங்களோட ஃபோன் நம்பர். ஸோ நீங்கள் யூகேயில் இருந்தீங்கன்னா யூகே, யூரோப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரியில் உள்ள அந்த மொபைல் நம்பர் எல்லாமே நீங்கள் கொடுத்து உள்ளே போகலாம். ஸோ கண்டினியூ கொடுத்து உள்ளே போயாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து உள்ளே போன உடனே நேஷ்னாலிட்டி வந்து கேட்குறாங்க. ஸோ இந்தியன் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இங்கே தான் வந்து எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வி ரெக்ரெட் டு இன்ஃபார்ம் யூ தட் யுவர் நேஷ்னாலிட்டி இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் எனி வீசா ஃப்ரம் திஸ் கண்ட்ரி. ஆமாங்க, வீசா இந்தியன்ஸுக்கு கிடையாது. ஆனால் ஏன் அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்தாங்கங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளீஸ் காண்டாக்ட் யுவர் நியரஸ்ட் எம்பசி டு எக்ஸ்ப்ளோர் யுவர் ஆப்ஷன்ஸ். ஸோ அது இருக்கட்டும். ஸோ அப்புறம் ஏன் வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லேயே வந்து இந்தியன்ஸுக்கு வீசா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் வீசா அப்ளை பண்ணலாம். பட் உங்களுக்கு அங்கே ஈஜிப்தில் இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு
ஆத்தரைஸ்டு ஒரு லைசன்ஸ்டு டூர் கம்பெனி தான் உங்களுக்கு விசா அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைனா இந்தியாவிலேயே ஏதாவது ஒரு கம்பெனி ஆத்தரைஸ்டு டீலராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட பிஹாஃபாக இருந்து உங்களுக்கு வந்து விசா வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ விசா பண்ண முடியும், பட் உங்களால் டைரெக்டாக அவங்களோட வெப்சைட்டில் போய் பண்ண முடியாது. இதை ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்தியன்ஸுக்கு, அதாவது இந்தியன் பாஸ்போர்ட் மட்டும் நீங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கு கேரண்டி லெட்டர், அங்கே தான் பெரிய செக் நம்மளுக்கு. கேரண்டி லெட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எம்பசிக்கே போய் டைரெக்டாக அப்ளை பண்ணாலுமே அங்கேயும் நீங்கள் வந்து கேரண்டி லெட்டர் சப்மிட் பண்ணணும். அப்போது நீங்கள் வந்து லோக்கல் ஈஜிப்தியன் டூர் கம்பெனிக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்க வந்து ஓகே சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து உங்களுக்கு வந்து கேரண்டி லெட்டர் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு பணம் பே பண்ணணுங்க. ஸோ நம்ம பணம் பே பண்ணணும். அதுக்கு நீங்கள் அவன்கிட்டயே நீங்கள் விசா அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு விசாவும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கேரண்டி லெட்டரும் கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்போது இந்த ஆப்ஷன், ரெண்டாவது ஆப்ஷன் எம்பசிக்கு போகணும் அப்படிங்கிற ஆப்ஷன் எது கொடுத்துருக்காங்கன்னு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து கேரண்டி லெட்டர் வச்சுருந்தீங்கன்னா போகலாம். பட் இது திருப்பி சுற்றி அங்கேயே வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் விசாவே அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ யார் லோக்கலோ அவங்கள்ட்டையே வந்து நீங்கள் விசாவும் அப்ளை பண்ணி அங்கேயே நீங்கள் வந்து கேரண்டி லெட்டரும் வாங்கிக்கலாம். ஸோ இன்னொரு டிப்ஸ் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா, ஈஜிப்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டராக மட்டும் இருக்கிறவங்க, ஈஜிப்ட் போகணுன்னு நினைக்கிறவங்க கெய்ரோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஷார்மல் ஷேக்கோ இல்லை வேறு ஏதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை ஈஜிப்தில் சூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களை வந்து மீட் அண்ட் க்ரீட். ஸோ நீங்கள் இமிக்ரேஷன் செக்ஸுக்கு உள்ளே போகும்போது, நான் வந்து இதை பர்சனலாக நான் கேள்வியும் பட்டேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து ட்ரிப் அட்வைசரில் வந்து நான் செக் பண்ணும்போது அங்கேயுமே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கேரண்டி லெட்டர் அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அது மட்டும் நீங்கள் வச்சுருந்தாலுமே பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அங்கே இருக்கிற சில இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் போகும்போது அங்கே வந்து நீங்கள் எந்த டூர் கம்பெனி மூலமாக அப்ளை பண்ணிங்களோ அவங்க இங்கே வந்திருக்காங்களா அவங்கள பிக்கப் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டு திருப்பி உங்களை வந்து, அப்படி ஒரு வேளை யாரும் இல்லை அப்படின்னா நீ உங்களை திருப்பி இந்தியாவுக்கே அனுப்பி விடுறது கூட ஒரு பெரிய இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்குது. அவங்களுக்கு ஆல் ரைட்ஸ், எல்லா ரைட்ஸுமே இருக்குது உங்களை திருப்பி அனுப்பி விடுறதுக்கு. என்ன ரீசன் வேணாலும் சொல்லி உங்களை அனுப்பி விடலாம். பட் 9 out of 10 வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கெய்ரோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் அந்த மீட் அண்ட் க்ரீட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னும் கேட்கல. பட் அங்கே வந்து கேரண்டி லெட்டர் கேட்பாங்க. பட் உங்களுக்கு வந்து அவங்க ஏஜென்சிலேருந்து ஒரு ஆள் வரணும், வந்து தான் உங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஸோ இந்த கேரண்டி லெட்டர் வந்து பொதுவாக எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஈஜிப்துக்குள்ளே என்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் திருப்பி உங்கள் கண்ட்ரிக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு ஆள் கேரண்டியாக ஒரு லெட்டர் கொடுக்கணும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போது நீங்கள் விசா பண்ண முடியும், தேர்ட் பார்ட்டி நீங்கள் பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்கான கான்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வந்து டிஎம் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டிங்கன்னா, நான் அதுக்குள்ளே உங்களுக்கு கான்டாக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, அட்லைஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதோட வெப்சைட்டை வந்து, அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த அட்லைஸ் வெப்சைட் மூலமாக நீங்கள் டேரெக்டாக ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து உங்களோட விசா ப்ராசஸே வந்து நீங்கள் முடிச்சிடலாம். விசா வந்து ஒரு 3 to 7 டேஸில் வந்து உங்களுக்கு கேரண்டியாக வந்துடும்னு அவங்களோட வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இது எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், நான் கேள்விப்பட்ட வரைக்குமே அவங்க எல்லாருக்குமே இது ஒர்க் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் விசா வந்து அட்லைஸ் நீங்கள் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டராக இருக்கட்டும், இந்தியன் பாஸ்போர்ட் வித் நீங்கள் யூகே விசா, யுஎஸ் விசா அல்லது வந்து ஷெங்கன் விசா வச்சுருந்தீங்கனாலும் இந்த அட்லைஸ் ஆப் மூலமாக நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து விசா அப்ளை பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் போயிடலாம். அவங்களே வந்து உங்களுக்கு வந்து கேரண்டி லெட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிக்கு நீங்கள் இமெயில் மட்டும் பண்ணி நீங்கள் வந்து எந்த லோக்கல் கம்பெனி கூட டைப்பில் இருக்கீங்க, என்ன கேரண்டி லெட்டர் வந்து நீங்கள் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயங்களை கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. தென் நீங்கள் வந்து அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம்.
ஸோ இது வந்து இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸுக்கு. ஒருவேளை நீங்கள் வந்து லோக்கல் டூரிஸ்ட் காண்டாக்ட் பண்ணி, லோக்கல் டூர் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேரண்டி லெட்டர் வச்சுருக்கீங்க, நீங்களே வந்து நீங்கள் டேரெக்டாக வீசா அப்ளை பண்ணணும், எனக்கு கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக நம்ம விஎஃப்எஸ் குளோபல் மூலமாகவே நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ அதோட வெப்சைட் தான் இது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஸோ ஓவர்வியூவில் ஸோ என்ன பர்பஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வீசா ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா, நீங்கள் டூரிஸ்ட் வீசாவில் சிங்கிள் என்ட்ரிக்கு போனீங்கன்னா 3500, டூரிஸ்ட் வீசா மல்டிபிள் என்ட்ரியில் போகிறீங்க அப்படின்னா 7500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டருக்கு மட்டும். ஸோ டாக்குமெண்ட் ரெக்வயர்டு என்ன அப்படின்னா, ஒரிஜினல் பாஸ்போர்ட் 6 month அது வந்து வேலிடேஷன் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஃபஸ்ட் பேஜ் அண்ட் லாஸ்ட் பேஜ். ஃபஸ்ட் பேஜில் உங்களோட ஃபோட்டோ இருக்கும், அதுக்கப்புறம் நேம்ஸ் அந்த பேஜும், கடைசியில் வந்து உங்களோட அட்ரஸ் இருக்கும். அந்த பேஜையும் நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துக்கோங்க, காப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வீசா ஃபார்ம் வந்து இருக்கும். ஸோ வீசா ஃபார்ம் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. 2 இது ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வேளை ஒன்று தப்பாக இருந்துச்சுன்னா ஒன்று டக்குன்னு மாற்றி கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் கலர்டு ஃபோட்டோகிராஃப் வித் ஆன் ஒயிட் பேக்ரவுண்ட். ப்ளூ பேக்ரவுண்ட் வந்து அவங்க கேட்கல, ஒயிட் பேக்ரவுண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரெக்வஸ்ட் லெட்டர் ஃபார்ம், த அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக், த பர்பஸ் ஆஃப் த விசிட். இது வந்து யூஸ்வலாக நிறையா கண்ட்ரியில் கேட்பாங்க. ஸோ பர்பஸ் ஆஃப் விசிட், நீங்கள் என்ன டூரிசம், எனக்கு வந்து இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அப்படிங்கிற வந்து நீங்கள் ChatGPTலேயே நீங்கள் வந்து நீங்கள் எதை பார்க்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த லெட்டர் அதுவே ChatGPTயே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில். ஸோ 6th வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டீட்டெயில்டு டூர் ப்ரோக்ராம். அதை வந்து ஒரு ஈஜிப்தியன் ட்ராவல் ஏஜென்ட் வந்து ஒரு லெட்டராக அது பண்ணி அதில் வந்து சைன் பண்ணியிருக்கணும், அண்ட் ஸ்டாம்ப் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே கொஞ்சம் தலைவலி தான், நீங்கள் விசாவே பண்ணிடலாம். பட் இருந்தாலும் நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈஜிப்ட் ட்ராவல் ஏஜென்ட்டோட நீங்கள் வந்து ஐடி வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஐடியோட காப்பி வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் ரிட்டன் அவங்களோட அப் அண்ட் டவுன் நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஃப்ளைட் டிக்கெட்டில் அந்த காப்பி கூட நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹோட்டல் புக்கிங், அக்கமடேஷன் இது எல்லாமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன கேட்குறாங்கன்னா 6 month பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். வித் உங்கள் பேங்க்கோட ஸ்டாம்ப் அண்ட் சிக்னேச்சரோடு நீங்கள் சப்மிட் பண்ணி, நீங்கள் வந்து இதெல்லாமே உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக விஎஃப்எஸ் போயிட்டு 3500 நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிக்கர்டு வீசா வாங்கிடலாம். ஒருவேளை இல்லை நான் வந்து விசாவே வாங்கிறேன் அப்படின்னா, விசாவுக்கு வந்து ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 3500 ஒரு 5500 வரைக்கும் நீங்கள் அட்லீஸ்ட்டில் வந்து நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். 500 இல்லை ஒரு 3000 அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் விசா வந்து ஈஸியாக நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து வாங்கும்போது. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 2000-3000 ருபீஸ் வந்து கம்மி. ஸோ அதை வந்து உங்களோட ஆப்ஷன், நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபோட்டோ ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அவங்களோட வெப்சைட்டில். அதுக்கப்புறம் வந்து ப்ராக்ரஸ் டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 to 12 ஒரு 15 ஒர்க்கிங் டேஸ்லேயே வந்துடும். ஸோ இது தாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஃபேமிலி நேம், அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் இருந்ததுன்னா கொடுங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களோட நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல் அந்த விஷயங்களும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது வந்து நீங்கள் ஒருவேளை இந்தியாவில் இருக்கீங்க, பட் நீங்கள் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது வீசா இருந்தது இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரி, ஸோ அதெல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ ப்ரெசன்ட் நேஷ்னாலிட்டி மேக்ஸிமம் நீங்கள் இந்தியனாக இருந்தீங்க அப்படின்னா இந்தியன் கொடுத்துருங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டோட டைப் அண்ட் நம்பர் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பர்பஸ் ஆஃப் விசிட் டூரிசம், டேட் ஆஃப் அரைவல் இன் ஈஜிப்ட். ஸோ நீங்கள் எப்போ ஈஜிப்ட் போகிறீங்க, எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ். ஸோ நான் ஒரு வாட்டி தானே சிங்கிள் என்ட்ரி தானே, ஆமாம் சிங்கிள் என்ட்ரி தான்.
ஸோ மல்டிபிள் என்ட்ரினா நீங்கள் மல்டிபிள் என்ட்ரி கொடுங்க, இல்லை சிங்கிள் என்ட்ரினா நீங்கள் சிங்கிள் என்ட்ரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஈஜிப்ட் இன்னும் யாராவது இருந்தாங்கன்னா கொடுத்துருங்க. அக்கமடேஷன், நேம் ஆஃப் சில்ட்ரன், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ப்ரீவியஸ் விசிட் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அதையும் கொடுத்துருங்க. சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. இந்த 2 விஷயங்கள் வந்து எனக்குமே வந்து கரெக்டாக தெரியலை. ஸோ நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு விஎஃப்எஸ்லேயே கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸின்லாம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் நீங்கள் வந்து நிறையா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஒரு 3000 ருபீஸ் இல்லை 4000 ருபீஸ் நீங்கள் சேவ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் விசா வந்து அட்லைஸ்லேயே நீங்கள் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணிடலாம். நான் வந்து இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. ஸோ ஒரு ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து அந்த ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுறனோ இல்லையோ அப்படிலாம் இல்லை. என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் விசா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு இமெயில் பண்ணி அவங்கள்ட்ட வந்து விசாரிங்க, கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸில் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஹாப்பியாக இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 3 டேஸ்லேயே வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் ஒரு 15 டேஸ் நீங்கள் ஸ்டிக்கர் விசா வேணும்னா நீங்கள் ஒரு 15 டேஸ் வெயிட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் விசாவில் ஒரு 3 டேஸில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிடலாம். அப்படி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் கைரோ பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, கைரோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு. ஸோ நீங்கள் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர் ப்ளஸ் யூகே விசா, செங்கன் விசா, யூஎஸ் விசா வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேரண்டி லெட்டர் தேவை கிடையாது. ஸோ அதை வந்து மறந்துடுங்க. ஸோ அது வந்து நிறையா பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து செக் பண்ணும்போது ட்ரிப் அட்வைசராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ரெடிட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர், பட் என்கிட்ட யூகே விசா இருக்குது, இருந்தாலும் எனக்கு வந்து கேரண்டி லெட்டர் வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு அந்த தலைவலியே கிடையாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக எந்த ஒரு விஷயமும் இல்லை. நீங்கள் டேரெக்டாக அட்லைஸ் மூலமாக உங்களோட விசாவை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிடலாம். நீங்கள் எந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்குள்ளே வேணாலும் போகலாம். ஸோ கெய்ரோக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கெய்ரோ போகலாம், இல்லை ஷார்ம் எல் ஷேக் போகலாம், இல்லை வேறு ஏதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அங்கே இருக்கிறது அங்கே நீங்கள் போகணுன்னாலும் நீங்கள் டேரெக்டாக போயிடலாம். அதை பற்றி ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுக்கு அவங்களோட சர்வீஸ் சார்ஜ் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் வந்து ஸ்டிக்கர் விசாவே வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிளான டாக்குமெண்டேஷன்ஸ் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ நான் என்னோடய ஸ்டிக்கர் விசாவுமே நான் ஸ்டிக்கராக இங்கே தான் வந்து நான் பிரிண்ட் பண்ணி வாங்கினேன். நான் விசா வாங்கலை. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும், அது இந்த விசாலாம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஓகே, விசா அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஆப்ஷனில் வந்து நம்ம அட்லீஸ்ட் மூலமாகவே நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இப்போ நல்லாயிருக்கு பாஸ்போர்ட்டில் வா. ஸோ இதை நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் யூகேயில், யூஎஸில், இல்லை செங்கன் ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெறும் யூகேக்கு மட்டும்தான். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் உங்களோட வெப்சைட்குள்ளே போகும்போது அங்கேயே இருக்கும். ஸோ இங்கே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடானதெல்லாம் இல்லை. இங்கே வந்து நீங்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கேஷ், அவ்வளோதான். நீங்கள் டைரெக்டாக போயிட்டு அங்கே கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடலே இருக்கலாம். உங்களுக்கு வந்து இந்தியன் பாஸ்போர்ட் மாதிரி ஒன்லி இந்தியன் பாஸ்போர்ட் மட்டும் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இங்கே அதெல்லாம் இல்லை. சிம்பிளாக மூணே விஷயந்தான், 4 விஷயந்தான். சிம்பிளாக ஒரு 4 விஷயந்தான். பாஸ்போர்ட், அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சேம் உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கேஷ் ஒன்லி, அவ்வளோதான். நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் உங்கள் நியரஸ்ட் எம்பசியில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 டேஸில் வந்து அவங்களே உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க, இல்லை மெயில் பண்ணிடுவாங்க, இல்லை ஃபோன் கூட பண்ணி சில நேரங்களில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு உங்களோட இதை வந்து நீங்களே கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் போஸ்டேஜில் நான் வாங்கினேன், நான் போஸ்டலில் என்னால் டேரெக்டாக எம்பசிக்கு போக முடியாது, நான் போஸ்ட்டில் வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதோட டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, பாஸ்போர்ட் வேணும். உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா பாஸ்போர்ட் வேணும், அப்ளிகேஷன் ஃபார்ம், சேம் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, பேக்ரவுண்டு ஒயிட் கலரில். ஃபீஸ் வந்து இங்கே நீங்கள் கேஷாக கொடுக்கக்கூடாது, போஸ்டல் ஆர்டராக தான் இருக்கும். நீங்கள் எந்த போஸ்ட் மூலமாக நீங்கள் பண்ணாலுமே
போஸ்ட் மூலமாக பண்ணும்போது நீங்கள் உள்ளே வந்து பணம் வைக்கக்கூடாது, போஸ்டல் ஆர்டராக தான் வைக்கணும். ஸோ நீங்கள் அதை வந்து அந்த காசை வந்து அதுக்குள்ளே காசை வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே உள்ளே வச்சு இது பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரீபெய்டு செல்ஃப் அட்ரஸ்டட் ரிஜிஸ்டர்ட் ஆர் ரெக்கார்டட் டெலிவர்டு என்வலப். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, 2 என்வலப் வச்சுருக்கணும். 2க்குமே வந்து நம்ம ப்ரீபெய்டாக ஸ்டாம்ப் வந்து பே பண்ணி வாங்கி எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் இருக்கணும். ஸோ ஒன்றில் வந்து நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு என்வலப் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் உள்ளே வைக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸோ நீங்கள் எந்த போஸ்டல் என்வலப் வந்து நீங்கள் எந்த என்வலப் நீங்கள் அனுப்ப போகிறீங்களோ அந்த என்வலப் மேலே வந்து நீங்கள் அனுப்ப போகிற அட்ரஸ் இருக்கணும். அந்த அனுப்ப போகிற அட்ரஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோட டாப்லேயே இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ChatGPTயில் அதை பார்க்காதீங்க. நான் பார்த்தேன், பட் அதோட பழைய அட்ரஸ் வந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் ஜெமினியில் செக் பண்ணும்போது அது வேறு அட்ரஸ் கொடுத்தது. ஸோ 2ஐயும் செக் பண்ணி பார்க்கும்போது ஜெமினியில் கொடுத்தது வந்து அப்டேட்டடாக இருந்தது. மேபி வந்து அது கூகுள் கூட சிங்க் ஆகிருக்கிறனால அப்டேட்டடாக இருந்திருக்கும். பட் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் மேலேயே வந்து உங்களுக்கு அந்த அட்ரஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த அட்ரஸை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்து அதை எழுதிடுங்க. உள்ளே நீங்கள் இந்த என்வலப்புக்குள்ளே இன்னொரு என்வலப் வைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த என்வலப்பில் உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதி அனுப்பி விட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அதுக்கப்புறம் அவனுங்க வந்து உள்ளே அந்த போஸ்டல்லையே வந்து உங்களோட பாஸ்போர்ட்டை வச்சு வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க. எனக்கு வந்து 3 டேஸ்லேயே வந்து என்னோடய பாஸ்போர்ட் வந்து கிடச்சிது. ஸோ நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், ஆன் அரைவல் வீசா வந்து நீங்கள் ஒன்லி இந்தியன் பாஸ்போர்ட் மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிடையாதுன்னு சொல்லிட்டு. பட் இந்தியன் பாஸ்போர்ட் அப்புறம் வந்து நீங்கள் UK இல்லை US இல்லை செங்கன் வீசா வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன் அரைவல் வீசா நீங்கள் டைரெக்டாக அங்கே போயே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கேயே வந்து பேங்க் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்டர் ஆன உடனே, ஏர்போர்ட்குள்ளே என்டர் ஆன உடனே உங்களுக்கு வந்து வீசான்னு போட்டு ஒரு சின்ன பேங்க் மாதிரி இருக்கும். அங்கே நீங்கள் போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்களே வந்து ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருவாங்க. 25 பவுண்ட்ஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் அதை நீங்கள் வந்து அது மேலே ஒட்டிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஆன் அரைவல் வீசா எப்பயுமே கொஞ்சம் ரிஸ்க் தான். ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை உங்கள்கிட்ட அந்த நேரத்தில் இல்லை, அவங்க கேட்குற ரெக்குவயர்மெண்ட்டில் அது இல்லை அப்படின்னா, ஸோ ஏதாவது ஒரு தவறான விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து உங்களை திருப்பி கூட அனுப்புகிற அளவுக்கு பெரிய விஷயங்கள் கூட நடக்கும். அதனால் என்ன கேட்டால் நீங்கள் விசா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டிக்கர்டு வீசா வந்து அப்ளை பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் நிறைய செலவு பண்ணிட்டு போயிருக்கோம், நிறைய ஆசையோடு அங்கே போயிட்டு அங்கே இதால் வந்து ஒரு என்டர் ஆகும்போது, ஒரு கண்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகும்போது ஒரு ஹாப்பியோடு போகணும், ஒரு சந்தோஷமாக இருக்கணும். அங்கே பயந்துக்கிட்டே அப்படி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், வீசா இருக்குடா உள்ளே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாலியாக போகலாம். ஸோ அவ்வளோதாங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஹோப்ஃபுல்லி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து 2வது விஷயம், எதை வந்து நம்ம பேக் பண்ணணும், எதை பேக் பண்ணக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதை பேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருவோம். நீங்கள் பேக் பண்ண வேண்டியது யூஸ்வலாக நீங்கள் பேக் பண்ணுவீங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பேக் பண்ணிக்கலாம், உங்களுக்கே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஒன்று ஈஜிப்துக்கு முக்கியமாக தேவைப்படும் அப்படின்னா ட்ராவல் அடாப்டர். உங்களோட கனெக்டர் சார்ஜ் நீங்கள் வந்து போடுவீங்கள்ல, ஸோ யூகேவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பின் சார்ஜில் இருக்கும். ஸோ இந்தியாவிலையுமே வந்து அது ரவுண்டாக இருக்கும், இங்கே வந்து பட்டையாக இருக்கும். பட் ஈஜிப்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 பின்னு தான் இருக்கும். ஸோ சர்க்கிளாக 2 பின்னு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ட்ராவல் அடாப்டர் வாங்கிக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் சார்ஜ் பண்ண முடியாது, ஒரு 2 3 வாங்கிக்கோங்க, ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எது கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்னா ட்ரோன்ஸ் அலவுடே கிடையாது. ஈஜிப்டாக இருக்கட்டும், மொராக்கோவாக இருக்கட்டும், ஈஜிப்டில் ட்ரோன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து நிறைய செக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து ட்ரோன் இருந்ததுன்னா அதை டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா அதை வாங்கி வச்சுட்டு திருப்பியே தரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைனா வாங்குறதே வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ட்ராவல் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் தான். ஸோ அதோட அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே வந்து ட்ரோன்ஸ் வந்து கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக நீங்கள் ட்ரோன்ஸே நீங்கள் கொண்டுட்டு போக முடியாதான்னு, நீங்கள் அஃபிஷியலாக வந்து நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் அப்ரூவல் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் கொண்டுட்டு போகலாம், அதை காமிச்சு நீங்கள் கொண்டுட்டு போகலாம். பட்
நீங்கள் நான் என்கிட்ட 250 கிராம்ஸ்க்கு கம்மியாக தானே இருக்குது, இல்லை 250 கிராம் தானே இருக்குது என்னோடய ட்ரோன் அப்படின்னா எந்த ட்ரோனுமே அலௌட் கிடையாது. டாய்ஸ் ட்ரோன் கூட அலௌட் கிடையாது. அங்கேயே டிஸ்மேண்டில் பண்ணி இது பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வாங்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல நம்மளுக்கு. ஸோ அதனால் ட்ரோன்ஸ் வந்து இன்னும் ஸோ மற்றபடி அவ்வளோதாங்க. நம்மளோட ஏர்போர்ட் பயணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்விக் ஏர்போர்ட்லேருந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.